இந்த வீடியோவில் நான் உங்களை 4000 அடி உயரத்தில் திருச்சி நாமக்கல்ல பல அதிசயங்களை கொண்ட செங்குத்தான தலைமலைக்கு கூட்டி போயிட்டு 1500 வருட பழமையான பெருமாளை காட்ட போறேன். அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொண்ணு சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாய் அந்த பக்கம். ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா. என்னோட இந்த தலைமலை பயணம் திருச்சியில இருந்து தொடங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் முசிறியில் இருக்கேன். இங்கேருந்து நம்ம தலைமலை அடிவாரத்துக்கு 24 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். என்னோடய ட்ராவல் ரூட்டை பாருங்களேன். நான் வந்து டைம் வந்து சீக்கிரம் வந்துட்டா எங்கேயாவது வெயிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சுற்றி வந்திருக்கேன். காரைக்குடியிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து குளித்தலையிலேருந்து முசிறி வந்திருக்கேன். நான் ஸ்ட்ரைட்டாக வரலாம், மணப்பாறை வந்து வரலாம். ஆனால் வந்து சீக்கிரம் வந்தால் நம்ம எங்கிட்டாவது நின்றுவோம்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி வரேன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது. இறங்கணுன்னு இன்னொரு பஸ் அப்படி. தமிழரசி அம்மா அப்புறம் வந்து குமரேசன் ப்ரோ 2 பேரும் வராங்க. தமிழரசி அம்மா வந்து இப்போ லால்குடியிலேருந்து திருச்சி லால்குடியிலேருந்து கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்காண்டி நான் வந்து முசிறியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தமிழரசி அம்மா இப்போ தான் வந்தாங்க. மணி 7 ஆச்சு. பவித்திரம்னு ஒரு ஊருக்கு போகிற பஸ்ஸு அடிவாரத்துக்கு போகுமா. புரட்டாசி சனிக்கிழமைகள்லாம் அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்குமா. அடிவாரத்துக்கே பவித்திரம் பஸ்ஸு போகுமா. மழை ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க. அப்படியே போர்வையை விரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கவலைகள்லாம் போயிடும், நோயே போன மாதிரி இருக்கும் அந்த மலைக்கு போயிட்டு வந்தோம்னா. அம்மா ஏற்கனவே போயிருக்காங்க அந்த மலைக்கு. பயங்கரமான ட்ரெக்கிங் ஆள் தான் பிடிச்சிருக்கோம். நம்ம 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அம்மா நம்மளோட எல்லா மலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரெக்கிங்கில் ஆர்வம் வந்துச்சுன்னே தெரில எனக்கு. கண்டிப்பாக யூடியூப் பார்த்து தான் ஆர்வம் வந்தது காரணமே. இல்லை, ரொம்ப பேருக்கு சந்தேகமும் இருக்கும். என்ன நம்ம 63 வயசுல நாங்களா இந்த வயசான காலத்தில் எங்களால் என்னப்பா பண்ண முடியும்? வீட்டுக்கு பாரமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. வயசானா என்ன, ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வரேன் கூட? தலைமலை அடிவாரம் போகிறதுக்கு நாங்கள் முசிறியிலேருந்து பவித்திரம் பஸ் ஏறிட்டோம். எங்களை தலைமலைக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நீலியாம்பட்டி வந்திருக்கோம். நீலியாம்பட்டியில் இறங்கினா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் அங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். தலைமலை 5 கிலோமீட்டர். இந்த ரூட்லேயே போகணும். அந்த தெரியுது பாருங்கள், அதான் மலை. நானும் தமிழரசி அம்மாவும் வந்துட்டோம். நம்ம நண்பர் சந்துருன்னு அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பைக்லேயே நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள்ஸ் போகலாம்னு பேசிகிட்டு வந்தோம். நீங்கள் சப்போஸ் வாரீங்கன்னா இங்கே உங்கள் பைக்கில் வந்துடுங்க, இல்லாட்டி ஓன் வெஹிக்கிள் ஏதாவது காரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் வந்து வெளியவே இறக்கி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் 5 கிலோமீட்டரு மலைக்கு உள்ளே அடிவாரம் போகணும். புரட்டாசி மாதங்களில் வர சனிக்கிழமைகளில் மட்டும் இங்கே ஸ்பெஷல் பஸ் விடுவாங்களாம். நேம் போட்டு அங்கே நம்ம முசிறியிலேருந்தே இங்கே வரும். தலைமலை பெருமாள் கோயிலுங்கிறது வந்து திருப்பதி, ஸ்ரீரங்கம், குணசீலம் பெருமாள் கோயிலுக்கு ஏன்னா சக்தி வாய்ந்த பெருமாள் கோயிலாகும். இந்த கோயிலுக்கு வந்து ஒருத்தர் என்ன வேண்டிட்டு போகிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி வேண்டுதல் நிறைவேறினவங்க வந்து இந்த கோயிலுக்கு கன்றுக்குட்டி, ஆட்டுக்குட்டி இது மாதிரிலாம் வந்து வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் விடுவாங்க. புரட்டாசி மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. எனக்கும் பொறாமையாக இருக்குது, எப்படி தான் அம்மா இப்படி இவ்வளோ தெம்பாக ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யூடியூப் பார்த்து மலையெல்லாம் ஏறணுன்ட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, பிள்ளைங்களுக்காக நம்ம ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கணும். யூடியூப் பார்த்து நிறைய மக்கள் இப்போ உடல் பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க. அதில் இந்த மலையேற்றமும் ஒரு இது. உடம்பு ஆரோக்கியம் இருக்கிற முடியாது ட்ரெக்கிங் போவேன் நான் கண்டிப்பாக. நிர்மல் ப்ரோ கூட. இப்போ நான் வந்து அம்மாவுக்கு ப்ரோ ஆகிட்டேன். தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. பாருங்க, சந்துரு ப்ரோ வந்துட்டாரு. சந்துரு ப்ரோ வந்து மணச்சநல்லூர்லேருந்து வராரு. இப்போ நம்ம வந்து ட்ரிபிள்ஸ் போக போகிறோம் ப்ரோவோட. போகலாமா ப்ரோ? சந்துரு ப்ரோவோட பைக்கில் நானும் தமிழரசி அம்மாவும் ட்ரிபிள்ஸ் போயிட்டு அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். அங்கே எங்களுக்கு முன்னாடியே குமரேசன் ப்ரோ வந்திருந்தாரு. இப்போ நம்ம தலைமலையோட நீலியாம்பட்டி அடிவாரத்தில் இருக்கோம்.
அடிவாரத்திலேயே உங்களுக்கு குளிக்கவும் ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது, குடிக்கவும் தண்ணி இருக்குது. தமிழரசி அம்மா கொண்டு வந்த இட்லியை சாப்பிட்டுட்டு பூஜை பொருட்கள் கொஞ்சம் வாங்கிட்டு அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கீழே உள்ள பெருமாளை கும்பிட்டாச்சு. நாங்கள் வந்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் 4 பேர் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பெருமாள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து நிறையா மாடுகள் வந்து கண்ணுக்குட்டியாக வந்து மேலே பார்ப்பீங்க. இது வந்து மேலே ஏற்றுறதுக்கு அஃபிஷியலாக அலௌடு இல்லை. அதனால் அங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி கட்டி போட்டிருக்காங்களா, பெருமாள் வேண்டுதலுக்காக விட்ட மாட்கள். அந்த புரட்டாசி மாதத்தப்போ வந்தோம்னா இந்த இடத்துலயே டோக்கன் போட்டு இங்கேயே கண்ணுக்குட்டியே விட்டுருவாங்க. வேண்டுதல் மேலேயும் போய் கட்டுவாங்களோ? மேலே அலோடு கிடையாது, ஆனால் கட்டுவாங்க. மக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேலேயே பார்ப்பீங்க அவ்வளோ கண்ணுக்குட்டி மேலே இருக்கும். இவங்க நம்மளோட பைரவர் வராப்புல. மொத்தம் வந்து 5 பாதை இருக்குது தலைமலை போகிறதுக்கு. இப்போ எல்லாரும் பயணிக்கக்கூடிய பொதுவான பாதையான நீலியாம்பட்டி பாதையில் போயிட்டுருக்கோம். மொத்தம் 5 பாதை இருக்கான். எல்லாமே வந்து அந்த மேலே உள்ள குளத்துல ஜாயிண்ட் ஆகும். எல்லாரும் பயணிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாதை இது நீலியாம்பட்டி பாதை. நீலியாம்பட்டி பொதுவான பாதை. ஆமாம், தானிப்பாறை மாதிரி. ஆமாம். மொத்தம் வந்து 5 பாதை. என்னென்னா நீலியாம்பட்டி, வடவத்தூர், எருமப்பட்டி, செவந்திபுரம், சஞ்சீவிபுரம். முடிஞ்சால் நம்ம எல்லா ரூட்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஏறும் போது நீலியாம்பட்டி வெளியில் ஏறுறோம், இறங்கும் போது வேணால் இன்னொரு ரூட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த ரூட்டில் நம்ம சந்தூர்புரம் வர முடியாது. ஏன்னா வந்து கீழே வந்து பைக் போட்டிருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போவோம். கோவிந்தா 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 கோவிந்தா. அருவியில இருந்து தண்ணி ஓடி வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. காடும் ரொம்ப பசுமையாக இருக்கு ப்ரோ, பச்சை பசேல்னு. ஒருவேளை பெருமாள் இருக்கனால எல்லாம் செழிப்பாக இருக்கோ? மரமா இருக்குல்ல, ஃபுல்லா பாரு மரம் தான். எப்பயுமே இதே செழிப்புதான். ரொம்ப கஷ்டம் இல்லை, எல்லாருமே வரலாம். நீங்கள் ஃபேமிலியோட கூட வரலாம். அடுத்த பெருமாளா? இங்கே ஒரு செட்டு போட்டு இங்கே ஒரு பெருமாள் இருக்காரு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம போகும்போதும் இருப்பாங்க போல. கோவிந்தா 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 கோவிந்தா. எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 3 பெருமாளை இப்போ நம்ம தாண்டி வந்தாச்சு. அம்புக்குறி தேவையில்லை, ஏன்னா பாதை இருக்குது. இருந்தாலும் அம்புக்குறி போட்டிருக்காங்க. பெருமாளை நெருங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறுது. நீங்கள் ஒரு வேளை இந்த மலைக்கு வர்றதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து வாங்க. ரொம்ப மக்கள் இருப்பாங்க. நல்லா திருவிழா ஜேன்னு இருக்கும். உங்களுக்கு கடைகள் இருக்கும். ஆனால் மேலே நடக்கும். முடிக்காணிக்கையும் மேலே இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, வழி நடுக மாட்டு சாணம் இருக்குது. சந்துருபுரம் சொன்ன மாதிரி அந்த புரட்டாசி மாதத்தில் மாடுகளை மேலே போய் கட்டுவாங்க போல நேர்த்தி கடனுக்கு. இது ரொம்ப செங்குத்தா இல்லை ப்ரோ, ஏறிற மாடு. ஜோடியாக 2 பேர் வராங்க பாருங்கள், பைரவர்ஸ். வாங்க வாங்க, வந்துக்கிட்டே இருங்க. தமிழரசி அம்மா வந்து என்றும் 16. மனசு தான் காரணம் எல்லாமே. ஆமாம், முயற்சி செய்யணும், முடியாதது எது இல்லைன்னு. காசு கொடுத்து நம்ம ஜிம்முக்கு போகிறோம், அதுக்கு பதிலாக இந்த ட்ரக்கிங் குரூப் கூட ட்ரக்கிங் போனோம்னா நமக்கு உடம்புக்கு எந்த நோயுமே இருக்காது, வாழ்நாள் நீடிக்கும். ட்ரெக்கிங் வந்தால் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். சுற்றி இருக்கிற மூலிகையெல்லாம் நம்ம தோலில் இருக்கிற துவாரங்கள் வழியாக உள்ளே போயிட்டு எந்த குறையாக இருந்தாலும் விரட்டி விட்டுரும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வில் பவர் அதிகமாகிடும். என்னை எடுத்துக்கோங்களேன், எனக்குலாம் ஒரு கால் உடஞ்சிருக்கு. இதுவரை யாருக்குமே தெரியாது. நான் 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், மேஜர் ஆப்ரேஷன். இதெல்லாம் நடக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸ்கேன்லாம் இருந்தால் போடுறேன், நம்புவீங்களான்னு தெரில. கால் 2 எலும்பு உடஞ்சி கம்பி போட்டிருந்தாங்க. வில் பவர் உங்களுக்கு அதிகமாகிடும். தன்னம்பிக்கை தாறுமாறாக போயிடும். ஒரு இடத்துக்கு தனியாக போகிறதுனா ரொம்ப கூச்சப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன் ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லவே இல்லை. இந்தா இங்கே வர்றதப்ப முசிறி பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்து கிடந்தேன். அம்மா தான் வந்து தட்டி எழுப்பி விட்டாங்க. எல்லாரோடய பேசுவீங்க, வரைமுறையே இருக்காது. நீங்கள் வாட்டுக்கு அடித்து நொறுக்கலாம். பட்டாம்பூச்சிகள் அதிகமாக பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாளில் இது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அப்படியே கலர் கலராக சூப்பராக இருக்குது அந்த மலை ஃபுல்லாமே. குரங்குகளும் எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. சவுண்டு கேட்க முடியும் அவனால். என்னம்மா வேர்க்கிற மாதிரி தெரியுது? நிர்மல் ப்ரோ எடுக்கிற வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னைய பையன் கூப்பிடணும், எப்படி கூப்பிட்டாங்க ப்ரோ? ஐயோ, நிர்மல் ப்ரோ எடுக்கிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்கி விடுங்க. கொள்ளை அழகு.
பெட்ஷீட்டை விரிச்சு போட்ட மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே மன மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காம இது மாதிரி ட்ரெக்கிங் வாங்க. நீங்கள் எல்லாத்தையும் வந்து மோட்டிவேட் பண்ணல, உசுப்பேத்துறீங்க. ஆமா, யார பாரு நல்லா பொன்னி அரிசி சாப்பிட்டுட்டு சுகர் பிபி சீரியலை பார்த்துட்டு உட்காந்துடுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி வெளியில வந்தாதான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். நோயோட போராடாம இந்த மாதிரி இயற்கையோட ஜாலியா இருப்போம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதுல பெஸ்ட் வந்து எங்க வீட்டுக்காரர் என்ன அலோவ் பண்ணுதான். எங்கேயுமே போறேன்னா அவரும் எந்திரிச்சு வரப்பவே ஆகுது, டைம் ஆகுது, சீக்கிரமா கிளம்பு, மணி 5:30 சீக்கிரம் கிளம்பு, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. வீட்டில் வந்து ஐயாவும் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஓடு ஓடு ஓடு. நான் காலைல 4:45 5 மணிக்கு கால் பண்ணியிருப்பேன். அப்போ அம்மா எடுக்கலை, ஐயா தான் எடுத்தாங்க. ஏப்பா நிர்மல் பண்ணுறாப்பா, என்னப்பா கிளம்பாம உட்காந்துருக்கு. அம்மா வந்து சாப்பிட்டது போக ஒரு 4-5 இட்லி வச்சுருக்காப்புல, அதை 3 பேரும் மோப்பம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாசம்லாம் அதில் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு வேணும். இங்கே பாருங்கள், என்னன்னு தெரியல, இந்த இடத்துல இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட்டாம்பூச்சிலாம் எவ்வளோ துரத்துனாலும் திரும்பி போய் அங்கேயே உட்காந்துக்கிறது, துளி துளியாக ரசித்து ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம குமரேசன் ப்ரோ தான் ஆர்கனைசர் நம்ம குரூப்பில். தெரியுதா உங்களுக்கு சுண்ணாம்பு பாறை? இதுவரை நான் எந்த மலையிலையும் சுண்ணாம்பு பாறை பார்த்ததில்லை ப்ரோ. இந்த மாதிரி பூரா நான் பார்த்ததே இல்லை இதுவரை. என்ன இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஆரஞ்சு கலரில் மின்னுது பாருங்க. அது நம்மளை வந்து எச்சரிக்குது, என்னை தொட்டுறாத கெட்டுருவ அப்படின்னு. பெரிய புறான், முரட்டுத்தனமான புறான். சந்துரு ப்ரோ வந்து தனுஷ்மாயன் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வீடியோ பார்த்து அது மூலமாக நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்காரு. அம்மாவுக்கு தனுஷ் அவரை தெரியாது, பிரேம தெரியாது. அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா, வீடியோ பார்த்துருப்பாங்க, ஆனால் அரிசி மூட்டை தூக்கிட்டு போவார்ல அவர் தானே, அவரே தான். முன்னாடி வந்துகிட்டு இருக்கு, நான் வேற அரிசியை தூக்கி என்கிட்ட ஏறிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் பூலாஞ்சேரி ப்ரோ. பூலாஞ்சேரியா? இது என்ன கொண்டு போகிறீங்களா வீட்டுக்கா? லெமன் கிராஸ் பாப்பாப்பட்டி. எப்படி மாதம் வந்துடுவீங்களா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ராமர் சுனைன்னு ஒரு சுனை இருக்கான் மேலே, ரொம்ப ஃப்ளாட்டான ஏரியாவான். அந்த இடத்துல தான் மலையேறவங்களாம் சாப்பாடு கொண்டு வந்து உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இப்போ இங்கே தான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அது வந்து இடி விழுந்தோ ராமர் வந்து வில்விட்டோ அந்த பள்ளம் உண்டானதா ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. அம்மா என்னாச்சு? அம்மா வந்து பின்னாடி வராங்கன்னு யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதியா? புலி பாயிறதுக்கு தான் பதுங்குது பின்னாடி. ஏதோ ஒரு பறவை கத்துது, கேட்குதா உங்களுக்கு? பறவை மாதிரியே இருக்குது பாருங்க ப்ரோ. பறவை மக்களே, அந்த இருக்குது குரங்கு, சத்தம் போட்டு கத்துது. அப்போ எதையோ பார்த்துருச்சு போல, என்ன ப்ரோ? எதையோ பாம்பையோ எதையோ பார்த்துருச்சு, சும்மா கத்தாது, எங்களை பார்த்து தான் பயந்து கத்துது. உலகத்திலே கொடிய விலங்கு மனுஷன்தான். ராமர் சுனைக்கு கரெக்டாக அந்த இடத்துல போனோம். தனியாக வந்து யாரும் போக வேணாம், ஏன்னா உள்ள கொஞ்சம் தூரம் தான். செங்குத்தா இருக்குமா? செங்குத்துலாம் இல்லை, ஆபத்தா இருக்கும். ஆபத்தும் கிடையாது. கையெடுத்து குப்புறியா, தயவு சொல்லுங்க, என்னால முடியலையா, சொல்லுங்க. ரொம்ப ஃபுல்லு பதர்கள் வண்டி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ராமர் சுனை நான் சொன்னேன்ல, இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தனியாக வந்து அந்த இடத்த ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பாருங்களேன், கொஞ்சம் புதர் அண்டி கிடக்கு. குரூப்பாக வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. கத்தாத நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். நாங்கள் மனுஷங்களே வினோதமான மனுஷங்க. அம்மா குரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கத்தாத, நாங்கள் ராமர் சொன்னை தான் பார்க்க போகிறோம்டா, கத்தாத. அம்மா வந்து குரங்கு ஆசுவாசப்படுத்துகிறாங்க. வந்தாச்சா? சூப்பர் ப்ரோ. நம்ம ராமர் சுனை வந்தாச்சு. இது வந்து சுனையினால் எந்த நேரமும் தண்ணி இருக்கணும். ஆமாம், பின்னாடி சிக்கிருச்சு. இருங்க. போங்க. சொன்ன மேலே இருந்தால் வருது, பார்த்து போங்க. பிடிச்சிட்டேன். அந்த கம்பை பிடிங்க. அவ்வளோதான். அப்புறம் என்ன, உங்களை எந்த தீய சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது.
இதுக்கு தண்ணி சோர்ஸ் என்னன்னா அந்த வேர் இருக்குல்ல, அந்த வேர் பிளைனா நல்லா பியூட்டா இருக்கு, அதுல தண்ணி விழுகும். அந்த வேரு அது அப்படியே அதுலயே தண்ணி விழும். அந்த தண்ணியோட ஈரம் தெரியுதா? ஆமா ஆமா ஆமா. இந்த பாறையில இருந்து அப்படியே வரையும் மேஜரா தண்ணி குடிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த வேர்ல இருந்து அப்படியே ஊத்தும். பாருங்க பைரவர் பிடிக்கிறாப்புல. இன்னும் குடிநீர் ஆதாரம் தான். மழை பெய்யற அங்கே பாருங்க அந்த பொந்துக்குள்ளலாம் தண்ணி இருக்கு பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? தேனி தேன் எடுக்குது, நான் உங்களுக்கு நைஸாக காமிக்கிறேன். அந்த இடத்த பாருங்களேன், உங்களுக்கு தெரியுது ஒரு கட்டை மாதிரி தானே தெரியுது. டிஸ்கவரியிலலாம் பார்த்துருப்போம் தெரியுமா, ஒரு மரம் வந்து காலப்போக்கில் பாறையாக மாறுது அப்படின்னு. அப்படித்தான் இருக்குது. ப்ரோ சொன்ன மாதிரி இது வழியாக தான் வந்து பாருங்கள் தண்ணி வந்து வடைஞ்சு சுனையாக இருக்குது. இப்போ நம்ம நீலியாம்பட்டி பாதையில வந்தால் தான் இந்த லொக்கேஷன் வர முடியும். இன்னொரு பாதை அங்கே தெரியுதுல்ல, ஆமாம், அந்த மலையை சுற்றி வரும். மற்ற 2 பாதைகளும் அந்த பின்னாடியிலேருந்து வரும். நீலாம்பேட்டை வழியாக வந்தால் தான் உங்களுக்கு இதை வந்து இந்த இடத்த வந்து அடைய முடியும், ராமர் தீர்த்தம் வர முடியும். மழை காலத்தில் வந்தீங்கன்னா நல்லாவே தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து தண்ணி வெடிச்சு இப்படியே ஓடும். காற்று அப்படி அடிக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். தண்ணி ஊறுனால அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது இந்த இடம், வேறு லெவலில் இருக்குது. இந்த பாறை விழுந்து கிடக்கு பாருங்கள். இது வந்து போன தடவை நம்ம சந்திரபுரம் வந்தாப்புலையா அப்போ இல்லையா இது வந்து பாருங்கள் இந்த வேர் உள்ளே போயிருக்கு பாருங்கள். இந்த இடம் அப்படியே கீழே விழுந்துருக்கு. இரும்பூர கல்லும் தேயும்பாங்கல்ல, அது மாதிரி பாறையவே இந்த பாருங்கள் இந்த வேர், இந்த ஆலமரத்தோட வேர் போய் தள்ளி விட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் அந்த அருக்கு பாருங்கள் கோவில். பெருமாளை நெருங்கியாச்சு, ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல எப்படியே போய் ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு தான் போகணுமா அங்கே மேலே. பாருங்கள் நாங்கள் ஏறி வந்த பகுதியெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் அடிவாரத்தில் உள்ள பெருமாள் கோவில் பாருங்கள், அங்கேருந்து தான் வந்தோம். இங்கே பாருங்க, இது பாருங்கள் மாமரம் மாதிரியே இருக்குது பாருங்கள், மாமரம் மாதிரியே இருக்குது. ஆனால் மாமரம் வாட வருதாமா? சுத்தமாக இல்லை. இந்த பூ தொட்டு பார்த்தாலும் மாமரம் பூ மாதிரி தொட முடியலையே. மாமரம் இல்லைப்பா இது, நான் மாமரம் மாதிரி துள்ளி கூட வாசனை இல்லையே. கருவேப்பிலை மாதிரியே இருக்கோ? கருவேப்பிலை மாதிரியே இருக்குது, ஆனால் மோந்து பார்த்தோம்னா கசப்பு வாட வருது. இப்போ கொஞ்சம் பாதை செங்குத்தாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து கொய்யா இலை மாதிரி இருக்குது பாருங்கள், ஆனால் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே இந்த பாறை வேலையே போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் பாறை அப்படியே வாட்சா நிற்கிது பாருங்கள். காலை பார்த்து வைக்கணும், இல்லாட்டி கிழிச்சு விட்டுரும். இவ்வளோ நேரம் பாருங்கள் நம்ம இந்த சைடு பாறைகளாக இருந்துச்சு செவர் மாதிரி, இந்த பக்கத்தே ஒதுங்கி வந்தோம் லெஃப்ட் சைடில். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் பள்ளத்தாக்கு ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாமே கீழே விழுந்தால் உருண்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அணவா போகிற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். புளிய மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் புளிய மரம் இல்லை பாருங்கள், புளியங்காய் மரம் தான். புளியங்காய் மரம் தானே. கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணாமல் சாப்பிட்டா வயிற்றால வாந்தி பேதியில் விட்டுரும். நம்ம என்ன மூலிகை வைத்தியசாலையாக வச்சுருக்கோம். தும்பை, துளசி, நொச்சி, ஆலவிழுது, வேலை விழுது, பச்சை கற்பூரம், வேம்பு, சோம்பு, வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம் பாருங்க. அதான் கோவில். அங்கேருந்து யாரோ கத்துறாங்க. கமான்மா. கோவில் வந்து அங்கே இருக்குது பாருங்க. இப்படியே போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு இப்படியே வரணும். அங்கே எரிமலை எப்படி பொறுக்கும், அம்மாவுக்கு வெறியேற்றிக்கிட்டு இருக்கேன் நான். வாங்கம்மா, இதுக்குள்ளே விட்டுறமா மனுஷாளுக்கு இருந்தால் நல்லா இருக்கணும். பாருங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்க மக்களே. மேலே ஏற ஆரம்பிச்சா அந்த மலை வந்துட்டு அங்கே ராமர் சுனையை போயிட்டு இப்படியே வந்து பாருங்க அடுத்த யூட்டர்னு இந்த இடத்துல போனோடனே இன்னொரு பாதை இணையும். அந்த மரத்துக்கு பின்னாடி சுனை இருக்கு. சரி, அங்கே இன்னைக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கதா சொல்றாங்க. சாப்பிட்டு சுனையில இருந்து நல்லா தீர்த்தம் பருகிட்டு அப்புறம் தான் நம்ம பெருமாளை பார்க்க போனோம். அங்கே இருக்காரு. மக்கள் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க கோவிந்தான்னு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மக்களே, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல தலைமலைக்கு மொத்தம் 5 பாதை இருக்குன்னு. அதில் வந்து நம்ம இப்போ பாருங்கள் இந்த 2 பாதையும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து அப்படியே நம்ம அந்த சுனையை நோக்கி போகுது, குளத்தை நோக்கி. பாருங்கள் நம்ம வந்த பாதை நீலியாம்பட்டி பாதை. இந்த இருக்குது பாருங்கள், இது நம்ம வந்த பாதை நீலியாம்பட்டி பாதை. இந்த பாதை பாருங்கள் இந்த போகுது பாருங்கள், இது அடர்ந்த காட்டுக்குள்ளே போகுது. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எருமப்பட்டி முட்டாஞ்செட்டி அப்படின்னு 2 பாதை. இது 2 பாதை இணையிற இடத்துல நம்ம இருக்கோம். இன்னும் 2 பாதை வந்து மேலே உள்ள குளத்துக்கிட்ட சேருதான். வாங்க அதையும் போய் பார்ப்போம்.
மொத்தம் 5 பாதை இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த நீலியாம்பட்டியிலேருந்து ஏறுறோம். இறங்கும் போது வடவத்தூர் வழியாக இறங்க போகிறோம். 2 பாதையை கவர் பண்ண போகிறோம். பாருங்கள் மக்களே, நான் 2 பாதை இங்கே காமிச்சல. நீலியாம்பட்டி பாதை நம்ம வந்த பாதை, இது வந்து எருமப்பட்டி பாதை, முட்டாஞ்செட்டி. அந்த பாதை பாருங்களேன் எப்படி போகுதுண்ணா, அந்த போகுது பாருங்கள், இப்படியே போகுது பாருங்கள். உளி வச்சு அடித்து இந்த படி போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த அடையாளம். இது வரைக்கும் மரங்கள் செடி கொடிகளுக்கே நடந்துட்டு வந்து தண்ணீரோட வாசனை இல்லாமல் வந்துட்டு இருந்தோம். குளத்தை நெருங்கவும் அதோட ஸ்மெல்லே அப்படி ஒரு புத்துணர்ச்சியை தருது. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் மக்கள்லாம் நிற்கிறாங்க, ரொம்ப பேர் இருக்காங்க இங்கே. அநேகமாக நைட்டே வந்து தங்கிட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எருமப்பட்டி, காவல்காரன்பட்டி, நீலியாம்பட்டி, வரதராஜபுரம், முட்டாஞ்செட்டி, அப்படியே அந்த எட்ஜு வர போகுது, இங்கே வர போகுது. இது வந்து செவந்திப்பட்டி வடவத்தூர் பாதை. இங்கே பாருங்கள், செங்குத்தாக இருக்குமா, ஆனால் சீக்கிரம் வந்துடலாமா. நம்ம சந்திரபுரம் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது. நல்லா ஃபோர்ஸா அடிங்க. குடிக்கிற தண்ணியா? எங்கே ப்ரோ போகிறோம்ப்பா? கன்னிமார் கோயிலா? தெரியும் ப்ரோ, ஆனால் அவருக்கு என்ன தெரியாது. தெரியாது. குளத்துக்குள்ளே போகிறோம். இல்லை ப்ரோ, இது வர்ற மாதிரி இருக்கு. இந்த இது ரெங்கமலை போனேன் போன வாரம், அங்கேயும் பார்த்தேன். ஆமாம் ப்ரோ. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நான் இதே ஊர் தான், வடவத்தூர். வடவத்தூரா? வடவத்தூரில் இறங்கினா ஒரு அரை மணி நேரத்தில் இறங்கிடலாமா அந்த பாதையில்? நாங்கள் இறங்கிடுவோம், மற்றவங்க இறங்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஆகும். 1.5 மணி நேரம் ஆகுமா? மீன்லாம் ரொம்ப இருக்கு. மீனுக்கு பஞ்சம் கிடையாதுங்க, நாங்கள் வந்தோம்னா அங்கே தான். ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல, பிடிக்கிறவங்க பிடிப்பாங்க. அந்த பக்கத்து போனான்னு சொன்னீங்க. வெள்ளக்காரன் கோட்டைன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு கன்சிடர் பார்த்தீங்கன்னா அது எப்படி பில்டிங்காக இருக்குமா இல்லை பேஸ் மட்டும் போட்டு? பேஸ் மட்டும் நான் பெரிய பெரிய கல்லில் பேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. சரி. அங்கே இதுக்கு போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு கேணி மாதிரி இருக்கும், அதுல தான் எடுத்து வேலை செஞ்சிருப்பாங்க போல. அது கேணி மாதிரி ஒன்று இருக்குங்கண்ணா. இந்த சைடு போனீங்கன்னா பெரிய திட்டு, அந்த சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக பள்ளம் மட்டும்தான், செங்குத்தாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா திட்டு. இங்கிட்டு காளி கோயில் இருக்குல்ல? காளி கோயில் ஒன்று இருக்குண்ணா, சின்னதாக சும்மா சிம்பிளாக இருக்கு. இருந்து மேலே பெருமாள் கோயில் எவ்வளோ தூரம்? 1/2 கிலோமீட்டர் வரும். 1/2 கிலோமீட்டர்? 1/2 கிலோமீட்டர் தான் வரும். கொஞ்சம் படிப்படியாக இருக்கும். இந்த 5 வாண்டு பசங்க தான் என்னை தலைமலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. தலைமலைக்கு மேலே தங்குற வசதி இருக்குது, நீங்கள் சமைக்கலாம் வந்தீங்கன்னா அந்த வசதி இருக்குது. சனிக்கிழமையில் அன்னதானமும் கிடைக்கும். நீங்கள் பார்க்குற இந்த அம்மா கோவிலுக்கு உள்ள 2 சிலைகள் தான் இங்கே தலைமலையில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு ரொம்ப காலமாக திருப்பணி செஞ்சவங்களாம். இந்த 5 வாண்டுகளும் மேலே என்னைய திட்டுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டி போயிட்டாங்க. அங்க இருந்து செம்மையா இருந்துச்சு. அந்த இருக்க கோடு பாருங்க, பசங்க சொல்றாங்க. அந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்கு, சரியா அந்த இடத்துல காவேரி தெரியுதா உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா எங்க இருக்கான்? தலைமலையில 2500 அடிக்கு மேல நின்றுகிட்டு இருக்க மக்களே. எங்களுக்கு பின்னாடி பாருங்க, காவேரி ஓடுது பாருங்க. எங்களுக்கு பின்னாடி அந்த தெரியுது பாருங்க, அது ஐயர் மலை. கருணாக்கயிறை போட்டு சாமி பெருமாள் இழுத்ததா சொல்றாங்க. மழை கவரும் போது பசங்க தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆங்கிலேயர் கட்டின ஒரு கோட்டை இருக்கான். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் போகணும், அது ஒரு உச்சி. இதுக்கு பேர் திட்டுன்னு சொல்றாங்க. திட்டுல நிக்கிறோம். தலைமலை வந்தீங்கன்னா இங்கே சின்ன பெட்டிக்கடை மாதிரி வச்சுருக்காங்க ஐயா. ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. சுகு காப்பி. கிளைமேட் இப்போ வந்து பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு. சுற்றி மேகம். சாமி கும்பிட்டுட்டு வராங்க. இப்போ கீழே அந்த குளம் இருந்துச்சு பாருங்கள், அந்த இடத்துல இருந்து இப்போ மேலே போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து படிக்கட்டு இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், படிக்கட்டு இருக்குது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. டாப்பில் இருக்குது பாருங்கள், தடி வேறு லெவலில் இருக்குது. அருணாக்கயிறு, பெருமாளோட அருணாக்கயிறை போட்டு இந்த மலை சாயும் போது இழுத்தா சொல்கிற அந்த தடம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து காமிச்சேன். இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 3 கோடு தெரியுது. அன்னதானம் சமைச்சாங்கல்ல அந்த குளம், அதெல்லாம் தாண்டி வந்தால் அந்த மாதிரி படிக்கட்டு பாருங்கள். இந்த மாதிரி படிக்கட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்னையா அது நமக்கிட்ட வரல, அது அடிவாரம் போயிடுச்சு பாருங்க. எதை தூக்கி வீசினாலும் அந்த சில கேரளா ஹில்ஸில் நாங்கள் சொல்லியிருப்பாங்க, தூக்கி போட்டால் எதிர்காத்துல இங்கே வந்து எழுதணும். அதே தான் இங்கேயும் நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது சரியான ஒரு பள்ளத்தாக்கு. 2500 அடி காலம். இது வந்துண்ணே, இது இந்த கல்யாணம் ஆகாதவங்க அதெல்லாம் மஞ்சள் கயிறு வேண்டியது கட்டி சாங்கியம் மாதிரி பண்ணுவாங்கண்ணே. குழந்தை இல்லாதவங்க சேலை கட்டி கல் மாதிரி வச்சு கட்டினாங்கன்னா குழந்தை பிறக்கும். விளக்கேற்ற போகிறாரு. அந்த விளக்கை அணைச்சிட்டு எண்ணெயை குடிச்சிருமா. அந்த தூக்கிட்டே ஓடிடுச்சு. அந்த பிடிக்குது பாருங்க.
என்ன ப்ரோ சொன்ன மாதிரியே செய்யுது. இல்லை நம்ம வந்த பாதை உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இப்படியே வந்தோம். இந்த தெரியுது பாருங்கள், உங்களுக்கு கேப்ஸ் தெரியுது பாருங்கள். அது வந்து எருமப்பட்டி, இது வந்து நம்ம நீலியாம்பட்டி பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இப்படியே போகுது பாருங்கள். இப்படியே போனால் அங்கே இருக்குது கீழே அந்த தெரியுது பாருங்கள், அதான் செட்டு கீழே உள்ள பெருமாள் கோவில். அங்கேருந்தான் வந்திருக்கோம் பாருங்கள் மக்களே. நம்மளுக்கு முன்னாடி பெருசாக தெரியுது பாருங்கள், இதான் வந்து கொல்லிமலை பாருங்கள், எப்படி பறந்து விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு அங்கே தெரியுதா? அதுதான் வந்து நைனாமலையா பாருங்கள். கொஞ்ச தூரம் செங்குத்தான படியேறி மேலே போனோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்த 4000 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட ஆகாயத்தில் இருக்கிற ஒரு சொர்க்கமான அமைதியான செழிப்பான இடத்துல பெருமாள் இருக்காரு. மக்களே, சொர்க்கவாசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதான் பார்த்துக்கும். என்னடா எங்க இருந்துடா வாரடி, எங்க இருந்தியா வார, எங்க எட்டி பாக்குற? நாங்க வெளியே எட்டி பார்த்தா நீ உள்ள எட்டி பாக்குற. பிடிங்கிறாத ஆசா, ஆசா அருணாச்சலா படையப்பா போப்பா போயிட்டாங்க. இங்க பாருங்க மக்களே, நான் சொன்னேன்ல அந்த யானை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மலை தான் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, எல்லாமே வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் வரணும். ஏசியில் 16ல் வச்சா எப்படி வரும் காற்று, அந்த மாதிரி வரும். திருப்பதி மேலே பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ நாங்கள் சாயந்தரம் வந்து பருத்தி கொட்டை நெய் எண்ணெய் இருக்குங்களா, எண்ணெய் தீவம் மாதிரி தீவம் பிடிக்கும் மேலே ஏற்றுவீங்களா? ரொம்ப பெருசாக விடிய நாளைக்கு வரைக்கும் நைட்டு கூட எரியும். அப்படியா? பாருங்க, இதான் வந்து பெருமாளோட செருப்பான் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அடிச்சுக்கிறேன்மா. ஒரு 1300 வருஷத்துக்கு முந்தின கோயில், நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. இந்த கோயில் கட்டினது யாரு? கட்டினதெல்லாம் மிக மிக பழசுங்க. 1300 வருஷத்துக்கு முந்தினது. 1300? ஆமாம். அப்படிங்கிற போது அப்போ அந்த நேரத்தில் யார் இருந்தாங்க யார் போனாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. கீழே ஒரு அம்மா கோவில்னு ஒருத்தர் 2 பேர் கும்பிட்ட மாதிரி இருக்காங்களே, அது வந்து இந்த கோயிலை திருப்பணி செஞ்சவங்க. திருவுருவம் திருமேனி. அது கோயிலை கட்டினவங்க வேற, இதை திருப்பணி செஞ்சவங்க வேற. கடைசியாக முடிச்ச வந்து திருமண நாயக்கர் மன்னர் தான் முடிச்சிருக்கான். ஓ சரி சரி. மன்னர் அவன் காலத்தில் போர் சண்டைக்கெல்லாம் போகலை, மற்ற நாட்டு மேலே ஆக்கிரமிப்பும் செய்யலை. அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி திருத்தலங்களை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுல தான் அவன் நோக்கமாக இருந்திருக்கான். அந்த காலத்தில் அவன் சிறப்பாக செஞ்சுருக்கான். அப்புறம் அவனுடைய உருவம் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த இதை எடுத்து செஞ்சு அதை கோட்டை கட்டுறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. விஸ்தீர்ணம் பாருங்க, 3 அடி அகலத்தில் போட்டோம். 3 அடி அகலம் அந்த செவத்தினுடைய விஞ்ச் அகலம். இங்கே எந்த பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் வந்து இப்போ நீ எடுத்துருந்தா உள்ளார யாருமே இது பண்ணி வர முடியாது. அந்த மாதிரி பில்டிங், பெரிய பில்டிங். பேஸ் போட்டு முடிக்கும் போது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அதனால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதே பக்கத்தில் தான் இருக்குது வனபத்திர காளியின் கோயில். இப்போ சிவன் கோயிலுக்கு போனால் நந்தியை வழிபட்டு தான் மறுபடியும் சிவன் கோயிலுக்கு உள்ளார போகிறோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் அது மாதிரி ஒரு இது இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு போனால் மூஞ்சியில் வந்து ஆஞ்சநேயர் இது பண்ணுற மாதிரி அந்த மூஞ்சி இதை வணங்கிட்டு தான் உள்ளார போகணும். அது மாதிரி இந்த பெருமாள் சன்னதி இந்த தலமலை கோயிலுக்கு வரதாருன்னா முதல்ல போய் வனபத்திர காளியை வணங்கிட்டு தான் இங்கே வரணும். ஆனா யாரும் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அந்த டைட்டா நேரா பெருமாளை போய் முதல்ல சந்திச்சிருவோம் அப்படின்ட்டு நேரம் முதல்ல இங்க வந்துடுறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி தலைமலைக்கு மேல உள்ள பெருமாள் கோவிலை சுத்தி கிரிவலம் வர்றோம்னு ஒருத்தவர் கீழே 4000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்துட்டாரு. இந்த மாதிரியான செங்குத்தான மலைப்பயணம் பண்ணும்போது சில விஷயங்களை தவிர்த்துடணும். கிரிவலம் போகிறதுனா கீழே கிரிவல பாதைகள் இருக்குது, 24 கிலோமீட்டருக்கு. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் போராடி உயிர் பிரிஞ்ச நிலையில் அவரோட உடலை எடுத்திருக்காங்க. இந்த பில்டிங்கை சுற்றி கிரிவலம் ஒருத்தவர் வந்து விழுந்து இறந்துருக்காரு. அதனால தான் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ தடுப்பு வேலி போட்டிருக்காங்க. பாருங்க இங்கே பாருங்கள், இவர் போகிறார் பாருங்கள். அந்த மாதிரி தான் அவர் வந்து போயிருக்காரு. பார்த்து தாவுடா தாவு, எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. பெருமாள் வந்து இந்த மலையை வந்து அந்த பாம்பு முழுங்க வந்தவும் வெட்டிட்டாராம். பாருங்க, அந்த இடத்துல அதோட கழிவுலாம் இருக்கான். இது தலையாம், அது உடம்பாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் பாம்பு மலை. பாருங்க, இப்போ வந்து நம்ம 4000 அடி உச்சியில தலைமலையோட கோபுரத்துக்கு மேலே நிற்கிறோம். பாருங்க கோபுரம். இந்த இடத்துல தான் வந்து திருக்கோடின்னு சனிக்கிழமை வந்து இந்த இடத்துல தீபம் ஏற்றுவாங்களாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எப்படி சுற்றினாரு, உயிரை வெறுத்த சுற்றி இருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4000 அடி பள்ளத்தாக்கு.
இது வந்து காவேரி. இந்த மலையை சுற்றி வந்து 27 கிலோமீட்டருக்கு வந்து கிரிவலப்பாதை இருக்கான். 2 கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்களாம். இனிமே தான் கிரிவலப்பாதை இந்த மலையை சுற்றி போட போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிரிவலப்பாதை இதுக்கு தான், 27 கிலோமீட்டர். இப்போ நம்மளோட இருக்கிற இவங்க எல்லாமே வடவத்தூர் கீழே இருக்கு, கீழே உள்ள கிராமம், தாய் கிராமம், தலைமலைக்கு தாய் கிராமம். அதோட கண்ட்ரோலில் தான் இந்த தலைமலை, இந்த பெருமாள் கோவில் எல்லாமே. சுப்பிரமணி அப்புறம் வந்து அவங்க கேங்கு தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வனபத்திரகாளி அம்மன் இங்கே கும்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து தலைமலைக்கு போயிட்டு உச்சியில் இருக்கிற பெருமாளை கும்பிடணும்னு அந்த பூசாரி சொல்லியிருப்பார். வனபத்திரகாளி பாருங்கள், அதான் ரீசெண்டாக வந்து அந்த இடத்துல சமைச்சிருக்காங்க, இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே தான் ஆடு வந்து பலி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து வெள்ளக்காரன் கட்டின ஒரு கோட்டையோட அந்த அடிச்சுவர்லாம் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். கோட்டையை கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 1947 அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க. கிடச்சோன்னே அப்படியே ஓடிட்டாங்களாம். ஏன்னா இது வந்து பாருங்களேன், இது வந்து ஒரு 4000 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் கோட்டை இருக்குது, திருச்சியில் வந்து மலைக்கோட்டை, அந்த மாதிரி இதையும் ஒரு கோட்டையாக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது சுற்றி 8 திசையிலையும் வந்து உங்களுக்கு எதிரி வர்றது போகிறது எல்லாமே தெரியும். இதுக்கும் தலைமலையை கோட்டையாக மாற்றுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் தலைமலை பெருமாள் கோயில் அங்கே இருக்குது பாருங்கள். இதான் வந்து அந்த வெள்ளக்காரன் கட்டினு சொன்னேன்ல கோட்டை, அதோட பேஸ்மெண்ட்டு. 1947க்கு முன்னாடி வெள்ளக்காரன் இங்கே கோட்டை கட்ட ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்கள். இன்னும் அப்படியே இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு சாட்சி. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைக்கும் அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்காங்க. இங்கேயும் கோட்டையை கட்டியிருந்தா வேலூர் கோட்டை மாதிரி, தஞ்சாவூர் கோட்டை மாதிரி இதுவும் ஒரு கோட்டையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. சாப்பாடு கிடச்சிருச்சு அன்னதானத்தில் தலைமலையில். எப்படிமா இருக்கு? கலாராணி என் பேர். எல்லா வேலையும் சமையல் வேலை ஃபுல்லாக பண்ணுவீங்க? எல்லாமே நான் ஒரு ஆள் பண்ணுறேன், கூட மாட எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி நமக்கு கோவில் மட்டும்தான் நான் நேசிக்கிறது. வர மக்களுக்கு என்னால் முடிஞ்சது கோயிலுக்குள்ளே இருக்கிறது எடுத்து கொடுப்போம், பிடிப்போம், சாப்பிடுவாங்க. இல்லாத பொருள் கேட்பாங்க, எடுத்து கொடுப்போம். கலாராணி அம்மா வந்து பண்ணுற வேலை வந்து பெரிய வேலை. உழவார பணி வந்து பெருமாளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. தலைமலையோட அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம நீலியாம்பட்டி வழியில் வந்தோம். இறங்கும்போது ரொம்ப செங்குத்தான, அதே நேரத்தில் சீக்கிரம் இறங்கக்கூடிய வடவத்தூர் மலைப்பாதை வழியாக இறங்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட பயணிங்க. அடுத்த வீடியோவில் தலைமலையோட வடவத்தூர் மலைப்பாதையில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.